அவங்க வாங்கின அடி, வாங்கின உதை இது எல்லாமே உங்களை ஸ்ட்ராங் ஆகியிருக்கு. அவங்க இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கும்பராசி கேட்டு பாருங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்ற அளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகியிருக்காங்க. விழுந்து அடிபட்டு திரும்ப எழுந்து வந்து இப்போ நின்று இருக்காங்க. அடுத்தடுத்து அவங்க வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நல்லது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் இப்போ நீங்கள் வந்து அடிபட்டு விழுந்துக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்களும் எழுந்து வருவீங்க. இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அதுவும் நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ராசி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காக இந்த சனி வந்து ஆப்படிச்சுக்கிட்டே போயிட்டு தான் இருப்பார். ஏன்னா அது அவருடைய வேலை. சனி என்றைக்குமே கெடுதல் தான் கொடுப்பாரு. சனிக்கிட்ட இருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஆயில் தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஆயில் கூட ஒரு விஷயத்தில் நமக்கு தேவையில்லை தான். ஆயில் இருந்தால் தான் நீங்கள் கஷ்டப்படவே முடியும். ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவன் கஷ்டமும் பட மாட்டான், சந்தோஷமும் பட மாட்டான், அவனுக்கு வந்து எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஆயுள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு துன்பமும் வரும், இன்பமும் வரும். சனி என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு ஆயிலையும் கொடுத்து இன்பத்தை கொடுக்க மாட்டார். இன்பத்தை கட் பண்ணிட்டு துன்பத்தை மட்டும் அதிகப்படுத்திடுவார். அது மட்டும் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஸோ ஆயுள் கூட மனிதர்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம் தான். சனிக்கிட்ட இருக்கிறது எதுவுமே தேவையில்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும். எல்லா தீமைகளுமே சனிக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் என்ன தான் சனி பகவானை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாலும்